கற்பூரவள்ளி, சளி இருமல் ஆஸ்துமாக்கு நல்லா இருக்கும். இதை நீங்க பஜ்ஜியா போட்டு கொடுத்தா கூட குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க. துளசி, துளசி இம்யூனிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணும். அதே மாதிரி ஆக்சிஜன் கன்சப்ஷனையும் அதிகப்படுத்துறதுனால ரெகுலரா துளசி எடுத்துக்கலாம். கீரை, கீரைகள் எல்லாமே வந்து இரும்புச்சத்து அதிகமா இருக்கும், நார்ச்சத்து அதிகமா இருக்கிறதுனால மலச்சிக்கலுக்கும் சரி அனீமியா பிரச்சனைக்கும் எடுத்துக்கலாம். முருங்கைக்கீரை, முருங்கைக்கீரையில இரும்புச்சத்து கால்சியம் அதிகமா இருக்கு. மூட்டு வலி அதே மாதிரி அனீமியா சம்பந்தமான பிரச்சனை இருக்கவங்க கண்டிப்பா எடுத்துக்கலாம். முளைக்கீரை, மெக்னீசியம் அதிகமா இருக்கிறதுனால ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும், நல்ல தூக்கமும் வரும். வெந்தயக்கீரை, உடம்புல ஹீட்டை நல்லா குறைக்கும், வெள்ளைப்படுதலையும் சரி செய்யும், செரிமானத்துக்கும் நல்லது. ரெகுலரா எடுத்துக்கலாம். புதினா, டைஜஷனை சரி பண்ணும். ஹெவி மீல்ஸ்க்கு அப்புறம் ஒரு டீ மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா டைஜஷன் பெட்டரா. கருவேப்பிலை, ஹேர் க்ரோத்துக்கும் டைஜஷனுக்கும் நல்லது. கொதிக்க வச்சு கஷாயமா எடுத்துக்கலாம். மேம் லாஸ்டா வெத்தலை. வெத்தலை கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணுதுங்கிற ரிசர்ச்ல கூட வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சளியும் வந்து கண்ட்ரோல் பண்ணும். டீ மாதிரி எடுத்துக்கலாம். Dr. Srivarma's Vegicare, his wellness for her